இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 2027 இறுதி வரை இன்வாய்ஸ் பிழைகளை அபராதம் இன்றி திருத்தலாம். நிறுவனங்களுக்கு பிரதமர் அன்வார் முக்கிய அறிவிப்பு. இன்வாய்ஸ் எனப்படும் மின்னூட்ட பரிவர்த்தனைகளில் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட அல்லது தவறவிடப்பட்ட தகவல்களை அபராதம் இன்றி திருத்திக் கொள்ளும் வகையில் வரும் 2027 ஆண்டு டிசம்பர் 31 வரை இன்வாய்ஸ் தன்னார்வ வெளிப்படுத்தல் திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கட்டாய இன்வாய்ஸ் நடைமுறை அமலுக்கு வந்த நாள் முதல் வரும் 2027 ஆண்டு டிசம்பர் 31 தேதி வரை சமர்ப்பிக்கப்பட்ட அல்லது சமர்ப்பிக்கப்படாமல் விடுபட்ட இன்வாய்ஸ் விவரங்களை வரி செலுத்துவோர் அபராதம் இன்றி சரிபார்த்து தேவையான திருத்தங்களை செய்து மீண்டும் புதுப்பிக்க இந்த திட்டம் வாய்ப்பளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் திருத்தங்களுக்கு உள்நாட்டு வருவாய் வாரியமான LHDN எந்தவித அபராதமும் விதிக்காது என்றும் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இப்போ திமோர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹோவர்ட் லீ சுவான் ஹவ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அன்வார், தற்போதைய உலக பொருளாதார சூழ்நிலையில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்களான MSME எதிர்கொள்ளும் சவால்களை அரசாங்கம் உணர்ந்துள்ளது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் அவை தொடர்ந்து செயல்படவும் நிலைத்திருக்கவும் தேவையான பல ஆதரவு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அன்வார் தெரிவித்துள்ளார். மேலும் இன்வாய்ஸ் நடைமுறையை முழுமையாக பின்பற்றும் வரி செலுத்துவோருக்கு வழங்கப்படும் வரி சலுகைகளையும் விரிவுபடுத்த அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி இன்வாய்ஸ் நடைமுறையை அமுல்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படும் தகுதியான செலவுகளுக்கு ஒரு ஆண்டுக்குள் முழுமையான மூலதன சலுகை கோர அனுமதி வழங்கப்படும் என்றும் அன்வார் விவரித்துள்ளார். அதே வேளையில் இந்த சலுகை தகவல் தொடர்பு தொழில்நுட்ப உபகரணங்கள் வாங்குவதற்கான செலவுகள் மற்றும் இன்வாய்ஸுக்காக பயன்படுத்தப்படும் கணினி மென்பொருட்களை உருவாக்குதல் அல்லது மேம்படுத்துதல் தொடர்பான செலவுகளுக்கும் பொருந்தும் என்றும் அன்வார் தெரிவித்துள்ளார். ஜொஹூர் மாநில தேர்தலுக்கான முன்கூட்டியே வாக்குப்பதிவு இன்று ஜூலை 7 தேதி காலை 8 மணி முதல் 64 வாக்குச்சாவடிகளில் அமைதியாக தொடங்கியது. காலை முதலே வானிலை சாதகமாக இருந்ததால் போலீஸ் மற்றும் ஆயுதப்படை வீரர்கள் சிரமமின்றி வாக்களித்தனர். மொத்தம் 24,751 பேர் முன்கூட்டியே வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இதில் 12,041 ஆயுதப்படை வீரர்கள் மற்றும் அவர்களது துணைகளும், 12,710 போலீஸ் மற்றும் பொது நடவடிக்கை படையான GOF வீரர்கள் மற்றும் அவர்களது துணைகளும் அடங்குவர். வாக்குச்சாவடிகள் திறக்கப்படுவதற்கு முன்பாகவே தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இறுதிக்கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உறுதி செய்தனர். மேலும் பல்வேறு மையங்களில் வாக்குப்பதிவு எந்தவித இடையூறும் இன்றி ஒழுங்காக நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப முன்கூட்டியே வாக்குப்பதிவு மையங்கள் நண்பகல் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை கட்டம் கட்டமாக மூடப்பட உள்ளன. பிற்பகலில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தாலும் காலை நேர வாக்குப்பதிவு பாதிப்பின்றி நடைபெற்றது. ஜொஹூர் மாநிலம் முழுவதும் 2.73 மில்லியன் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் உள்ள நிலையில் 56 சட்டமன்ற தொகுதிகளில் 172 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். பொது வாக்குப்பதிவு வரும் ஜூலை 11 தேதி நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் கருக்கலைப்பின் சட்டநிலை குறித்து மக்களிடம் தெளிவான விளக்கம் அளிக்குமாறு மகளிர் குடும்ப மற்றும் சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் லிம் ஹுயிங்கை 2 அரசு சாரா அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. இது குறித்து ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் அட்வொகேசி அலையன்ஸ் மலேசியா மற்றும் விமன்ஸ் எய்ட் ஆர்கனைசேஷன் ஆகிய அமைப்புகள் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், மலேசியாவில் கருக்கலைப்பும் அதற்கான சேவைகளை வழங்கும் கிளினிக்குகளும் தடை செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் லிம் ஹுயிங் வெளியிட்ட கருத்து உண்மைக்கு புறம்பானது மற்றும் சட்ட ரீதியாக தவறானது என்று சுட்டிக்காட்டியுள்ளன. மேலும் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை என்றும் தவறான கருத்துக்கள் பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அந்த அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இந்த கூட்டறிக்கைக்கு SIS ஃபோரம் மற்றும் ஃபேமிலி ஃப்ரான்டியர் உள்ளிட்ட மேலும் 9 அமைப்புகள் ஆதரவு தெரிவித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. பந்திங்கில் உள்ள இடைநிலைப் பள்ளியில் நேற்று சக மாணவியை கத்தியால் குத்தியதாக கூறப்படும் 15 வயது மாணவி
போலீஸ் விசாரணைக்காக 4 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அச்சிறுமிக்கு ஆட்டிசம் பாதிப்பு இருப்பதாக அவரது வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்ததை தொடர்ந்து வரும் வெள்ளிக்கிழமை வரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய தெலோடத்தோ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே நீதிமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய சட்ட உதவி அறக்கட்டளையான YBGK வழக்கறிஞர் விஜேஸ்வரி தேவி தனது கட்சிக்காரரான அச்சிறுமி மாற்றுத்திறனாளி என்றும் அவருக்கு ஆட்டிசம் பாதிப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நேற்று காலை நிகழ்ந்த இந்த கத்திக்குத்து சம்பவத்தில் 15 வயது மாணவிக்கு உடம்பில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டன. எனினும் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்த அந்த மாணவி தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிழக்கு கடற்கரை விரைவு சாலையான LPT 2 கட்டுமானத்திற்காக தெலங்கானா மாநில அரசாங்கம் செலவிட்டதாக கூறப்படும் 1.43 பில்லியன் ரிங்கிட்டை கூட்டரசு அரசாங்கம் திருப்பி செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் நிராகரித்துள்ளார். நிதி அமைச்சருமான அன்வார் LPT 2 கட்டுமான செலவை ஏற்க கூட்டரசு அரசாங்கமும் தெலங்கானா மாநில அரசும் இணைந்து DKKP எனப்படும் மத்திய அரசின் சிறப்பு நிதியை பயன்படுத்த ஒப்புக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் DKKP அறக்கட்டளை நிதியின் விதிமுறைகளின்படி அந்த நிதி சம்பந்தப்பட்ட மாநில மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டங்கள், மேம்பாட்டு பணிகள் மற்றும் பொதுநல நடவடிக்கைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். எனவே LPT 2 கட்டுமான செலவாக 1.43 பில்லியன் ரிங்கிட்டை கூட்டரசு அரசாங்கம் திருப்பி செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கைக்கு இடமே இல்லை என்று சத்தியு நாடாளுமன்ற உறுப்பினர் ஷஹாரி ஜூகிர் நயீன் அப்துல் கடீர் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு அன்வார் எழுத்துப்பூர்வ பதிலளித்துள்ளார். பேரா மாநிலம் சித்தியாவானில் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக நடத்தப்பட்ட 2 சோதனை நடவடிக்கைகளில் 208 தோட்டாக்கள், துப்பாக்கி, போதைப் பொருட்கள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். அவற்றை பதுக்கி வைத்திருந்த 29 வயது உள்ளூர் ஆடவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். பேரா போதைப் பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை நடத்திய இச்சோதனையில் தமான் தரூஸ் மாஜு பகுதியில் சந்தேக நபர் ஓட்டி சென்ற புரோட்டோன் வீரா கார் தடுத்து நிறுத்தப்பட்டது. வாகனத்தை சோதனையிட்ட போது அதில் 66.64 கிராம் எடையுள்ள MDMA என நம்பப்படும் போதைப் பொருள் அடங்கிய 3 சிவப்பு பிளாஸ்டிக் பொட்டலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட MDMA மற்றும் கெத்தமீன் போதைப் பொருட்களின் மொத்த மதிப்பு 6,547 ரிங்கிட் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன் பின்னர் அந்நபரின் வீட்டில் இருந்து 64.30 கிராம் எடையுள்ள கெத்தமீன் போதைப் பொருளையும், துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். செராஸ் காஜாங் விரைவு சாலையின் 13வது கிலோமீட்டரில் டயர் மாற்றிக் கொண்டிருந்த 46 வயது நபர் மீது வாகனம் ஒன்று மோதிவிட்டு தப்பி சென்ற சம்பவம் தொடர்பாக நேரில் பார்த்த சாட்சிகளை போலீசார் தேடி வருகின்றனர். இச்சம்பவம் நேற்று இரவு சுமார் 10 மணியளவில் நிகழ்ந்ததாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்துள்ளார். சம்பவத்தின் போது அந்த ஓட்டுநர் சாலையோரத்தில் வாகனத்தை நிறுத்தி பழுதடைந்த டயரை மாற்றிய பின்னர் எச்சரிக்கைக்காக வைக்கப்பட்டிருந்த வாளியை எடுக்க சென்ற போது சிவப்பு நிற MPV ஒன்று அவர் மீது மோதிவிட்டு நிற்காமல் தப்பி சென்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்விபத்தில் காயமடைந்த அந்நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த வழக்கு 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டம் பிரிவு 41(1) கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.